ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கீரை அறுவடை பண்ணுற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்ன கீரை ஹார்வெஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணாத கீரை தான். இந்த கீரை சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்க. சிலோன் பசலைக்கீரை, கோழி பசலை, குத்து பசலை, கொத்து பசலைன்னு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இந்த கீரையில் எனக்கு பிடிச்ச விஷயமேங்க, ஒரு 4 செடி இருந்தால் போதும், நம்ம வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை கீரை நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கீரைக்கு நோய் தாக்குதல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பூச்சி தாக்குதலும் இருக்காது. வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. தண்டு நம்ம நட்டி வச்சா கூட அதிலேருந்து புது செடி முளைச்சி வந்துடும். இப்போ கீரையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். பாசிப்பருப்பு கூட சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு கூடவே வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய், ஜீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கீரையும் சேர்த்து வேக வச்சு அதை கடைஞ்சா சூப்பராக இருக்கும். கடுகு, உளுந்து, வெங்காயம் சேர்த்து தாளிப்பு சேர்த்துருக்கலாம். அவ்வளோதாங்க.